விருத்த சேதனம் என்றால் என்னையா? அந்த விருத்த சேதனத்தை பத்தி ஏதாவது நீங்கள் பார்த்து, அதாவது கேட்டு இருக்கிறீர்களா? அந்த விருத்த சேதனம் என்றால் என்ன? வேதத்திலே நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஆபிரகாம் காலத்திலேயே ஆபிரகாம் முதலிலே பிள்ளை பெறுவதற்கு முன்பாகவே அந்த விருத்த சேதனம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் அந்த விருத்த சேதனம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது? அது மாத்திரம் இல்ல, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள், நீ விலை கொடுத்து வாங்கின ஜனங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆனால் விருத்த சேதனம் இல்லாமல் உங்களோட கூட இருந்தால் அவன் மரித்து போவான் என்று மிகவும் தெளிவாக ஆபிரகாமுக்கு கட்டளையிடப்பட்டது. அப்படி என்றால் அந்த விருத்த சேதனத்துக்குள் என்னத்தான் இருக்கிறது? சற்று கவனித்து பாருங்கள். நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்களித்தார். அப்படி இருக்கும்பொழுது, அதாவது ஒப்புவதிட்ட காலத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்று தேவன் வாக்களித்தார். அப்படி என்றால் ஈசாக்கு தான் அந்த கிறிஸ்துவா? அப்படி என்ற எண்ணம் ஆபிரகாமுக்கு தோன்றாதபடி ஆபிரகாமுக்கு ஒரு கோடை போட்டு காண்பித்தார். விருத்த சேதனம் செய்யாவிட்டால் என்றார். விருத்த சேதனம் என்பதற்கு இன்னும் சிலருக்கு அர்த்தம் புரியாது. ஏனென்றால் விருத்த சேதனம் என்று சொல்லப்படுவது கூட உண்மையாகத்தானே அது பேசப்பட்டிருக்கிறது, வெளியரங்கமாக இல்லை. வேதத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களும் உவமைதான், வெளியரங்கமான அர்த்தங்கள் அல்ல. கவனிங்கள், இப்பொழுது அதை குறித்து சற்று விளக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வழியிலிருந்து ஆதாமுக்கும் அந்த பழம் புசித்த அந்த காரியத்தை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அதனின் வழியாக பிறந்தவன் தான் காயின். இப்படி இந்த வழியில் பிறக்கிற எவனும் கிறிஸ்து ஆக முடியாது. இந்த வழியிலிருந்து வருகிற எவனும் தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியாது. தேவன் அவனோட கூட இருக்க மாட்டார். அப்படி என்ற ஒரு உணர்வு தான் இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிள்ளை பிறப்பினாலே வருகிற அந்த பிள்ளையானது அது எனக்கு ஒவ்வாது. அதனாலே முதல் அடையாளம், அதாவது எந்த வழியில் நீங்கள் பிள்ளையை பெறுகிறீர்களோ அந்த இடத்தை துண்டித்து அது உனக்கு அடையாளமா இருக்கும் என்று அடையாளத்தை போட்டார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? விருத்த சேதனம் என்றால் தெரியாது. கதை சொல்ல தெரியும். ஊர்கதை, உலக கதை எல்லாம் எடுத்து ஆன்லைன்ல போட்டு மக்களை பிறட்ட தெரியும். ஆனால் உண்மையான ரகசியங்கள் ஒருவருக்கும் தெரியாது ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களோட கூட இருப்பார்.